சொந்தம் பார்த்தாலே சொந்தம் சொத்தி போகுமே எங்க வீட்டு பூத்தாலே சொல்லு அஸ்வின், நான் எப்படி இவங்கதான் அப்பா அம்மான்னு கண்டுபிடிச்சேன்? அப்படியா? 5 வயசுல காணாம போன ஞாபகம் எல்லாம் எனக்கு இருந்துச்சா? பேப்பர்ல விளம்பரம் பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேனா? அப்படியா அஸ்வின்? அஸ்வின், எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகமே வர மாட்டேங்குது? அஸ்வின், எனக்கு ஏண்டா எதுவுமே ஞாபகமே இல்ல. சரி அஸ்வின். அத்தை, என்னத்த? தெரியலத்த. இல்லத்த, இவரை பார்த்தா எனக்கு ஞாபகம் வரல. சரியத்த. என்னப்பா, எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். எதுக்கு இப்படி பைக் ஓட்டிட்டு போய் விழுந்தா? அப்படி உனக்கு என்ன அவசரம்? ஒழுங்கா பார்த்து ஓட்டிட்டு போக வேண்டியதானே? பைக் ஓட்டுறதுமா மறந்து போச்சு? சரி சரி, இங்க பாருப்பா, இனி கவனமா இரு. சும்மா சும்மா அங்க போனேன் கைய உடைச்சேன், இங்க போனேன் காலை உடைச்சேன்னு இருக்காத. சரிங்க. சரிங்க. வெளியேதான் நிப்பாளா இருக்கோம், நான் போயிட்டு வர சொல்லி. அப்படியா? அப்படியா? என்ன சொல்ற அஸ்வின்? அப்படிங்களா? சரியத்த, அவங்க எங்க இருக்காங்க? அஸ்வின், அவங்க கூட நல்லா ஃப்ரெண்டா இருந்தேன்னு சொல்றாங்கல்ல. காலேஜுக்குலாம் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கேன். பார்த்தா ஒருவேளை ஞாபகம் வரலாம்ல, அதான் கேட்டேன். நல்லா இருக்கீங்களா? என்னமா பட்டம் படம் பேசிட்டு கிடக்க? நல்லா இருக்கீல மாமான்னு கேளு. அப்படியே கூடுவா. இப்ப என்னாச்சு? அம்மா கூடுமா, அப்பதான் தம்பிக்கு பாசல ஞாபகம் வரும். கூடுமா, மாமா நீ வாய் நிறைய கூடு. மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்ப அஸ்வினி ஒண்ணுலப்பா. ஏமாவா மர்மோனி கேட்டா. மர்மோனி ஏம்னி கேக்கல, பதில் சொல்லுங்க. நல்லா இருக்கேன் அம்னி. ஹை பரவாயில்லையா? ஏம்னி அடையாளம் தெரிஞ்சு போச்சா?
அது வந்து நீங்க தானே உங்க பேரு யாமினின்னு சொன்னீங்க, அதனாலதான் எனக்கு தெரியுது. பரவாயில்ல மர்மோனே, பரவாயில்ல. அப்படி தெரிஞ்சானே இப்படி தெரிஞ்சானே எப்படியா என் பிள்ளை பேர் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சல, அது எனக்கு சந்தோஷம் தான். யாமினி உங்களோட அத்தை பொண்ணு, உங்களுக்கு குலாஸ் ஃப்ரெண்ட். அம்மா ஏமா மர்மோனே சொன்னதும் தெரியும், அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. இப்படி சொன்னதானே எல்லாமே ஞாபகம் வரும். நீ நான் வளவலன்னு வேற எதுவும் பேசிட்டு இருக்காம உன்னை பத்தி அவருக்கு ஞாபகப்படுத்துமா. என்னெல்லாம் பேசணும்னு தோணுதா பேசு. சரிம்மா. சரிம்மா, மர்மோனே இருந்து பேசிட்டு நான் பிறகு வரேன். மர்மோனே யாமினிட்ட பேசுங்க, உங்களுக்கு பழைய ஞாபகம் வரும். ஹாய். ஹாய் ஹாய் ஹாய். நான் அவருக்கு சொன்னேன். ஹாய் யாமினி. இது உங்களுக்கு அவளதான் பிடிக்குது. உங்களுக்கு எப்படி பழசெல்லாம் மறந்து போச்சு? அது தலையில அடிபட்டுச்சுல, அதனால எல்லாமே மறந்து போச்சு. அப்படியா? ஆமா. எனக்கும் இந்த மாதிரி பழசெல்லாம் மறந்து போனா எவ்வளவு நல்லா இருக்கும். அஸ்வின், சும்மா இரு அஸ்வின். பழச மறக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இப்ப பாரு, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம், எனக்கெல்லாம் பழசு மறந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேவையில்லாம நிறைய ஞாபகங்களை சுமந்துகிட்டு தெரியற மாதிரி இருக்கு. ஏன், என்னாச்சுங்க? ஒன்னும் இல்ல, நான் போறேன். அஸ்வின், அந்த பொண்ணு எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டு போறா? ஏன் அவ பழசெல்லாம் மறக்கணும்னு ஆசைப்படுறா? என்ன சொல்ற அஸ்வின்? என்ன சொல்ற அஸ்வின்? அப்போ அந்த பொண்ணை நான் லவ் பண்ணனா? ஆமா. ஐயோ, பேசுனேன்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமா, எனக்கு நிச்சயம் சொன்னாங்களே, அது இந்த பொண்ணு கூடயா? அஸ்வின், எதுக்கு இப்படி பேசுற? அப்போ அந்த பொண்ணு எங்க இருக்காங்க? ஐயோ, அப்படியா? சரி அஸ்வின். இந்த பொண்ணு ரொம்ப பாவம், நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கணும். என்னை லவ் பண்ணி ஒருவேளை ஏமாந்துட்டாலோ? ஏக்கா, என்னக்கா பண்ணிட்டு இருக்கா? குஷ்பு இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பாத்துக்க. என்ன செஞ்சாலும் சின்னவருக்கு பிடிக்கணும்ல, அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும். அதான் என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏக்கா, அத்தட்ட கேட்க வேண்டியதானே? அத்தட்ட கேட்டேன். அவிய நீயே கொஞ்சம் காரம் கம்மியா எது வேணாலும் சமைச்சு வைன்னு சொல்லிட்டாவ. அதான் என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு நிக்கேன். ஏக்கா, கொழுந்தனை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குல்ல. உடம்பு ஃபுல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்காரு. பழசு வேற அவருக்கு எல்லாமே மறந்து போச்சு. அஸ்வினியும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லியாரு. ஓடி ஆடிட்டு இருப்பாரு இந்த வீட்டுக்குள்ள. ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கத பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்குல்லக்கா. ஆமா குஷ்பு, பாவமா தான் இருக்கு. அதுவும் அவர் பாம்போல வீல் சேர்ல போறத பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. என்னைக்கு சரியா வர தெரியல. அவருக்கு நல்லா பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்தாதான் நல்லா சாப்பிட்டு சீக்கிரமா தேறி வருவாரு. சரிக்கா, அப்ப நான்வெஜ் ஏதாவது செஞ்சு கொடுப்போமா? இன்னைக்கு நான்வெஜ் வேண்டாம், காய்கறியிலே சமைப்போம். நாளைக்கு வேணா அத்தட்ட சொல்லி மட்டனு மீன் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்து சமைப்போம். சரிக்கா. ஏக்கா, சரோஜினி ஹாஸ்பிட்டல்ல வந்துதான் அவரை ஒரு நாள் கூட பார்க்கவே இல்லை. இங்க வந்த பிறகு அவ வந்து பார்க்கவே இல்லை தானே? ஆமா குஷ்பு, பார்த்தது நானும் பார்க்கல. இப்படி ஒருத்தி இந்த வீட்டுல இருக்காங்கிறதே அவருக்கு தெரியவே தெரியாது. எனக்கு அப்படிதான்க்கா தோணுது. ஏன்க்கா அவ இப்படி இருக்கா? இந்த வீட்டுல உள்ளவிய மேல யார் மேலயும் அவளுக்கு அக்கறையே இல்ல, கொஞ்சம் கூட பாசமே இல்லக்கா. அடுத்த வீட்டுக்கு இப்படி ஆனா கூட நம்மளாம் வருத்தம் தானே படுவோம்.
சொன்ன என்ன நல்லா இருக்கியலான்னு கேட்டாதான் என்ன அவரே பழசெல்லாம் மறந்து போய் பாம்போல தானே இருக்காரு. அவர் கூட இவளுக்கு என்னக்கா பாட்டி சின்ன பிள்ளையெல்லாம் போய் சித்தப்பா சித்தப்பான்னு பாத்துட்டு வந்துச்சுவ. இவளுக்கு போறதுக்கு மனசெல்லாம் போயிட்டு பாரா. என்னதான் மனசியாவ எனக்கு தெரியவே இல்லக்கா. அது குஷ்பு வீட்டுக்கு புதுசு இல்ல ஏக்கா. புதுசா இருந்தா என்ன பழசா இருந்தா என்ன அவர் நம்ம குழந்தை தானக்கா. அவரை போய் பார்த்து பேசுறதுல என்ன இருக்கு. தெரியாத ஒரு மனுஷனுக்கு இப்படி ஆயிருந்தா கூட என்ன நல்லா இருக்கீங்களா என்ன பண்றியன்னு போய் கேட்டுட்டு தானே வருவோம். இவரு தெரிஞ்சவரு இவரை போய் கேட்க கூட அவன் மனசு இல்லாம உட்கார்ந்துருக்கா பாருங்க. வீட்டுல தானக்கா இருக்கா, வெளியே போனாலும் பரவாயில்ல. என் நேரம் இந்த ரூம்ல சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. போய் கேட்டா என்ன எனக்கு அவளை நினைச்சா ஆத்திரமா வருதுக்கா. பேசாம அத்தைட்ட போய் அவளை சொல்லி கொடுத்துடலாமான்னு தோணுது. குஷ்பு அது எதுக்கு நம்மளுக்கு, அவளுக்கு எதுக்கோ இஷ்டம் இல்ல, நம்ம ஏன் அதை பட்டு பெருசு பண்ணணும். வீட்டு குஷ்பு நம்ம வேலை பார்ப்போம். போக்கா அவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எரிச்சலா வருது. சுத்தமா பிடிக்கவே இல்லக்கா. என்னதான் பிள்ளைய எப்படிதான் வளர்ந்தாலோ சொந்த அக்கா மேலயும் அம்மா மேலயும் அது பாசம் இருக்குமா என்னன்னு தெரியல. அவ புருஷ மேலயும் அவளுக்கு பாசம் இருந்த மாதிரி எனக்கு தெரியலக்கா. எல்லாம் நடிப்புதான், சரியான கல்லு. உனக்கு அப்படி தோணுது, எனக்கு பார்க்காம எல்லா விஷயத்திலயும் தைரியமா இருக்கான்னு தோணுது. மைனி என்ன பண்றீங்க? சமைக்க போறீங்களா? நான் ஏதாவது உதவி செய்யட்டுமா? வா செல்லம்மா, உனக்கு எங்க மேல இருக்க அக்கறை கூட இங்க இருக்கவளுக்கு இல்ல. என்னாச்சு மைனி ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த வீட்டுக்கு வந்திருக்காளே மூணாவது மருமவான்னு ஒருத்தி, ஒரு வேலைக்கும் பிரயோஜனம் கிடையாது. ரூம்குள்ளேயே தான் கிடக்கா எப்ப பார்த்தாலும். தேவையில்லாத போது மட்டும்தான் இங்க வந்து நிப்பா. தேவை இருக்கும்போது கரெக்டா போய் ஒளிஞ்சுக்கிடுவா. மைனி சரோஜினிய சொல்றீங்களோ? ஆமா, இப்பதான் உனக்கு புரியுதாக்கா. நான் வேற யார சொல்ல போறேன்? என்னாச்சு மைனி, எதுவும் பிரச்சனையா? ஆமா, வீட்டுக்கு வந்ததுல இருந்து பிரச்சனை தானே போயிட்டு இருக்கு. அன்னைக்கு தனி கொடுத்துன போனோன்னு புருஷனை கூப்பிட்டா, அப்புறம் என் பிள்ளைய பிடிச்சி அடிச்சுட்டா. அன்னைக்கு குழந்தைனுக்கு அடிபட்டுன்னு எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு பதறி அடிச்சுட்டு ஓடினாவ. இவ சாதாரணமா எங்க கிட்ட உட்கார்ந்துட்டு சிக்கன் எடுத்து பொரிச்சு சாப்பிடுவோமான்னு கேக்கா. அப்படியே மைனி? ஆமா செல்லம்மா, தம்பிக்கு அடிபட்டுன்னு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. சாப்பிடவே இல்ல மைனி, அவனுக்கு சரியாயிட்டுங்கிற வார்த்தை காதுல கேக்குற வரைக்கும் பச்சை தண்ணி அங்க யாருக்குமே வாயில படல. இவளுக்கு சிக்கன் சாப்பிடணும்னு ஆசை வந்திருக்கு செல்லம்மா. எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. குஷ்பு அவ அப்படியே சொன்ன, பருப்பு குழம்புக்கு சிக்கன் எடுத்து பொரிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னா. ஏக்கா நீ அவளுக்கெல்லாம் சால்ரா தட்டாதக்கா. அவ பண்றதெல்லாம் எனக்கு ஒன்னும் பிடிக்கல. கொஞ்சம் கூட யார் மேலேயும் அவளுக்கு அன்பு இல்ல, பாசமும் இல்ல, ஒன்னும் இல்ல. எல்லாம் வெளி வேஷம் தான், நடிப்பு தான். சரியான கல்லுக்காவா. அதனாலதான் அந்த மாதிரி கேட்டிருக்கா. செல்லம்மாவா சிக்கன் திங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு தான் கேட்டா. நான் 5-6 கொடுத்தேன் பாரு, அதுக்கு பிறகுதான் வாய் முடிட்டு போனா. இல்லன்னா அவ கேட்டுட்டே தான் இருந்திருப்பா. சரி, என்ன பிள்ளைன்னே தெரியலையே. அது மட்டும் இல்ல, உன் தம்பி எவ்வளவு நேரம் ஆச்சு? இது வரைக்கும் அவ அந்த ரூமுக்கு போய் நான் தான் உங்க அண்ணன் பொண்டாட்டின்னு சொல்லவே இல்லை. பாவம் குழந்தை எல்லாத்தையும் மறந்து போய் தானே இருக்காவ. அந்த விஷயம் கூட இவளுக்கு தெரியும். ஆனாலும் போய் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கல, அடிபட்டிருக்கு என்னாச்சுன்னு கேட்கல, நான் தான் உங்க அண்ணன் பொண்டாட்டின்னு சொல்லல. எந்த அளவுல அவ பாசம் இருக்குன்னு பாத்துக்க. இவெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யவும் விட மாட்டா, ஒண்ணுமே கொடுத்துக்கிடவும் மாட்டா. சரியான பொறாம பிடிச்சவளா இருக்கா. அது மட்டும் இல்ல, ரொம்ப மன தைரியம் பிடிச்சு போயிருக்கா. நான் சரோஜினி இப்படி இருப்பான்னு நினைக்கவே இல்லை மைனி. சரோஜா தான் ஏதோ கோவமா பேசுவா அப்படின்னு நினைச்சேன். இந்த பிள்ளை ரொம்ப அப்பாவின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு குணமே வேற மாதிரில இருக்கு. ஆமா செல்லம்மா, நாங்க கூட இருந்து பாக்கோம்ல. எனக்கெல்லாம் அவ குணம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஒண்ணுத்துக்கு ஆமாண்டா. மூணாவது மனுஷங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கூட எப்படி இருக்கேன்னு நம்ம போய் கேட்டுட்டு தானே வருவோம். இந்த வீட்லயே ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்காரு, அவரை போய் கேட்க மனசு இல்லாம இருந்துட்டா பாரு. இவெல்லாம் உங்களுக்கு என்ன செய்வா? ஒண்ணுமே செஞ்சுக்கிட மாட்டா. இவ இந்த வீட்ல இல்லாம தனியாவே போயிரல. என்னைய கேட்டா அவ அன்னைக்கு கேட்கும் போதே அத்தை தனியாவே வச்சிருக்கலாம். எனக்கெல்லாம் அவளை சுத்தமா பிடிக்கவே இல்லை. கொழுந்தனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆனதும் பிடிக்கல. நாங்க கூட நல்ல பிள்ளை கட்டி வச்சா எங்க கூட ஒத்துமையா இருப்பான்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஒண்ணுத்துக்கு ஆமாண்டா. மைனி நீங்க சொல்றது கேட்கும் போது எனக்குமே அவளை சுத்தமா பிடிக்கவே இல்லை. என்ன பிள்ளை அவெல்லாம் இப்படி இருக்கா? நான் வேணா போய் அவளை 4 வார்த்தை கேட்டுட்டு வரட்டுமா மைனி? என் தம்பி அடிபட்டு வந்திருக்கான், எதுக்கு நீ போய் பார்க்கல? நான் போய் கேட்கேன், என்ன சொல்றான்னு பாப்போம். வேண்டாம் செல்லம்மா, தேவையில்லாம பிரச்சனை வந்தா அத்தை நம்மளதான் திட்டுவாவ. எத்தனை நாள் தான் அவன் அப்படியே இருக்கான்னு நம்மளும் பாப்போம். அதுக்கு பிறகு நம்ம அத்தைட்ட சொல்லி கொடுப்போம். சரி மைனி. குஷ்பு அதெல்லாம் அவிய விருப்பம், நீ எதுக்கு அதுல தலையிடியா? இல்லக்கா, எனக்கு அந்த சரோஜினி நடந்துக்கிட்டது ஒண்ணுமே சுத்தமா பிடிக்கவே இல்லை. எனக்கு இப்பெல்லாம் அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டா கூட நல்லா இருக்கும்னு தோணுது. குஷ்பு நம்மள மாதிரி தானே அவளும் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்கா.